சிறுகடிக்கு ஆசை அப்கமிங் எபிசோட். நான் இப்போ தான் புதுசாக வீடியோ போட்டுட்ருக்கேன். வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுறேங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுமே பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ரெக்னெண்ட்டாக இருக்க விஷயம் தெரிஞ்சோடனே பார்த்தீங்கன்னா ரோகிணி பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ் பேப்பரில் சைன் பண்ண மாட்டேன்னு சொல்கிறாங்க. நான் வேணா அவர் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் என் குழந்தை அப்பா இல்லாமல் இருக்க முடியாது, அதனால் நான் டிவோர்ஸ் கொடுக்குற மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ரோகிணி போனோடனே பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அண்ணாமலையிலேருந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா மனோஜ் கிட்ட, என்னடா அந்த குழந்தைக்கு நீ தான் அப்பா நான் சொல்லிட்டு போகிறேன், எல்லாம் உண்மையா, எப்படிடா எல்லாம் நடந்ததுன்னு சொல்லி கேட்குறாங்க. மனோஜ் பார்த்தீங்கன்னா டக்குன்னு அந்த குழந்தைக்கு நான்லாம் ஒன்றும் அப்பா இல்லை, அவள் ஏதோ சும்மா சொல்லிட்டு போகிறா, நீங்களும் அதெல்லாம் நம்புறீங்களே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. முத்து பார்த்தீங்கன்னா இல்லைப்பா இவனை பார்த்தா பொய் சொல்கிற மாதிரி இருக்கு, இவன் எதையோ மறைக்கிறான்னு சொல்கிறாங்க. அண்ணாமலை பார்த்தீங்கன்னா எதுவாக இருந்தாலும் இப்பயே உண்மையை சொல்லிடுறேன், நாளை பின்ன தெரிய வந்ததுன்னா பெரிய பிரச்சனை ஆகிடும், அதுக்கப்புறம் நான் கூட சும்மா இருக்க மாட்டேன்னு சொல்கிறாரு. அப்போவும் மனோஜ் பார்த்தீங்கன்னா எத்தனை வாட்டி யார் கேட்டாலுமே பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு நான் அப்பா இல்லை, அந்த குழந்தை எந்தே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே விஜயா பார்த்தீங்கன்னா நான் தான் அப்போவே சொன்னேன்ல, அவள் ஏமாத்துக்காரி, அவள் யார்கிட்ட போய் குழந்தைய வாங்கிட்டு வந்தாலோ அதுக்கு என் பையனை அப்பாவாக்க பார்க்குறா, ஃபஸ்ட்டு குழந்தைக்கும் அதே மாதிரி தான் வேற ஒருத்தன் அப்பா, இந்த குழந்தைக்கு ஏன் அப்பான்னு தெரியலன்ற மாதிரி ஒரு மாதிரி பேசுகிறாங்க. அப்போ கூட மனோஜ் பார்த்தீங்கன்னா கொஞ்சமே மனசாட்சியே இல்லாமல் பார்த்தீங்கன்னா சைலண்ட்டாகவே இருக்காரு. அந்த குழந்தைக்கு நான் அப்பா இல்லைன்றதுல உறுதியாக அப்படி சொல்லிட்டே நின்றுட்டுருக்காரு. இதுக்கப்புறம் டிவோர்ஸ் வாங்குறது ரொம்பவே கஷ்டம்னு சொல்லிட்டு வக்கீல் மேடம் சொல்லிட்டு போயிருப்பாங்க. அதையே பார்த்தீங்கன்னா விஜயா யோசிச்சுட்டு இருப்பாங்க. இதுக்கு என்னதான் வழின்னு சொல்லிட்டு நம்ம நேர்லேயே போய் கேட்டு வருவோம்னு சொல்லிட்டு வக்கீலை பார்க்கறதுக்காக விஜயா நேரில் போகிறாங்க. ஒரு பக்கம் மனோஜ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னு தெரியலையே, நம்ம எப்படியாவது கனகாவை கல்யாணம் பண்ணிட்டு கனகா கூட லைஃப்பில் செட்டில் ஆகிடலான்னு பார்த்தோம், கனகாவோட சொத்துலாம் நம்மளுக்கு வந்ததுன்னா நம்மளுக்கு பிரச்சனை இல்லாமல் நம்ம லைஃப் செட்டில் ஆகிடும்னு பார்த்தா இந்த நேரத்தில் போய் இவ ப்ரெக்னென்ட் ஆகி தொலைஞ்சிட்டாலேன்னு சொல்லிட்டு அந்த நிலையிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு சுயநலமாக தான் யோசிக்கிறாரு. கனகா அம்மாவுக்கு தெரிஞ்சு அவங்க எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியலையே, அவங்க வேற பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் நைட்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இவ வேற இந்த சமயத்தில் டைவர்ஸ் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாளே, என்னதான் இதுக்கு வழின்னு தெரியல, நம்ம வேறு வழியே இல்லை, சக்திவேல் சாரை தான் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேலை பார்க்கறதுக்காக போகிறாங்க. சக்திவேல் கிட்ட போய் நந்ததெல்லாம் சொல்கிறாங்க. என்ன சார் எனக்கு கோடி கோடியாக கொட்டு, நீங்கள் கடைசியில் பார்த்தீங்கன்னா பிரச்சனை தான் கொட்டுது, இந்த சமயத்தில் போய் இவ ப்ரெக்னெண்ட்டாக இருக்குன்னு சொல்கிறா அப்படின்னு சொல்கிறாங்க. சக்திவேல் பார்த்தீங்கன்னா அதுக்கு காரணம் யாருன்னு சொல்லி கேட்குறாரு. நான் தான் மனோஜ் சொல்கிறாரு. நீங்கள் தப்பு பண்ணிவிட்டு அதை போய் என் மேலே பழி போடுறீங்களே பப்பரப்பா மனோஜ்னு சக்திவேல் சொல்கிறாரு. சரி பொறுமையாக இருங்க, ஏதாவது ஒரு வழி கிடைக்கும், நான் உங்களோட ஜாதகத்தை இன்னும் நல்லா கணிச்சு பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனாலும் மனோஜ்க்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுனே தெரியல, ரொம்ப டென்ஷனாக இருப்பார். ஒரு பக்கம் விஜயா பார்த்தீங்கன்னா டைவர்ஸ் எப்படியாவது வாங்கி ஆகணுமே, இவ வேறு சைன் பண்ண மாட்டேன்ட்டு போயிட்டாலே, ஏதாவது ஒரு வழி இல்லாமையா போய்ட்டு நம்ம போய் வக்கீலையே நேரில் பார்த்து பேசிட்டு வரலான்னு வக்கீல் மேடம் பார்க்கறதுக்காக அவங்க ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் ரோகிணியோட சம்மந்தம் இல்லாமல் நம்ம டைவர்ஸ் வாங்குறது ரொம்பவே கஷ்டம், அவங்க வேறு சைன் பண்ண மாட்டேன்ட்டாங்க, அவங்க மட்டும் ஒரே ஒரு பெட்டிஷன் எழுதி போட்டாங்கன்னா அவ்வளோதான், கண்டிப்பாக டைவர்ஸ் கிடைக்காது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. உடனே விஜயாக்கு பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகிடுது. ரோகிணி உங்கள் பையனோட குழந்தைய தான் வயிற்றுல சுமக்கிறாங்கன்னு தெரிஞ்சால் அவங்க எழுதி குத்து பார்த்தீங்கன்னா உங்கள் பையனோட சம்பளத்தை கூட அவங்க அப்படியே வாங்கிறதுக்கு முடியும், டஸ்டைடாக அவங்க கேட்கறதுக்கு முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. விஜயாக்கு அதெல்லாம் கேட்க கேட்க பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஷாக் ஆகுது. இப்போ என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு அவங்க மனசு வச்சா தான் முடியும், அவங்களாம் மனசார வந்து இல்லை சைன் பண்ணால் மட்டும்தான் உங்கள் பையனுக்கு டைவர்ஸ் கிடைக்கும்னு சொல்கிறாங்க.